வெள்ளையர்களை சிக்கி கொள்ளையடித்து கொண்டு போன பொழுது இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகள் வெள்ளையினை வெளியேறு அல்லது செத்துமொழி என அறிவிக்கப்பட்டார். இப்பொழுது நாடு சுதந்திரமடைந்து நாடு கொள்ளைகள் கையில கார்பரேட் கைகளை விட்டிருக்கின்றது. இந்த தருணத்தில்தான் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் இந்த நாட்டு கார்பரேட்டுகளை பாதுகாத்து வைக்கிறோம். அவர்களை இன்னும் கொழுக்க வைக்கிறவர்களும் திட்டமாக போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பொதுப்புற நிறுவனங்கள் அத்தனையும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்கப்பட்டு விட்டது. 60-70% மக்கள் விவசாய தொழிலை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயத்துறையை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒப்படைக்கும் விதமாக 3 விரோத சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டங்களை எதிர்த்து விவசாய சங்கங்கள் போராடி இன்றைக்கு வாபஸ் பெற்ற சூழல்கள். சமீபத்தில் மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் ஏறத்தாழ 51 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டதில் வெறும் 1,5 லட்சம் கோடி மட்டுமே வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அந்த தொகையும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு போகக்கூடிய அளவில் உரமானியம் தொழில்நுட்பம் நல்ல பேர் இருக்குது. விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அதே போல கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்புகள் வைக்கக்கூடிய மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி தேவைப்படும் சூழலில் வெறும் 85,000 கோடி ஒதுக்கி இருக்கின்றது. கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டதுக்கு ஏறத்தாழ 40,000 கோடி கூலி தர வேண்டிய பாக்கி இருக்கிறது. இப்போ அந்த 40,000 கோடி போயிட்டா மீது 42,000 கோடியை வைத்துக்கொண்டு ஓராண்டு காலத்திற்கு எப்படி கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்க போறார்கள் என்று தெரியவில்லை. ஆக மோடியின் நோக்கம் இந்த நாட்டுடைய விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் கார்பரேட்டுகளுடன் ஒப்படைப்பதை இந்த முடிவுக்கு இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு எப்படி 1942 காந்தியடிகள் வெள்ளையினை வெளியேறு என்ற இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அதே போல இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இந்திய விவசாயத்தை கொள்ளையடிக்கும் இந்திய கார்பரேட்டுகளை விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள் என்ற கோஷத்தை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடு கூட நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாக திருச்சியிலும் நடக்கிறது.